ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து கொரியன் ஸ்டைல் மேகி பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. ஒரு செம்பு தண்ணி ஊற்றிடுங்க. டூ பேக்கெட் மேகியை வந்து அதில் வந்து போட்டுருங்க. நல்லா கொதிக்கணும் மேகி. உங்களுக்கு கொதிச்சாதான் லாங் ஸ்டிக்கி வரும், உடைக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் இந்த பக்கம் ஒரு பவுலுக்கு வந்துடுங்க. அதில் ஆஃப் வெங்காயம், கொஞ்சம் கொரியண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. 2 பேக்கெட் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸை அரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 5-6 பல் உரித்த பூண்டோடைய துருவனதை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டோடைய துருவனது, ஓகேங்களா? அப்புறம் வந்து எண்ணெய் நல்லா காய்ச்சி தான் நம்ம இது மேலே நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஒரு 5-6 ஸ்பூனு எண்ணெய் நல்லா ஊற்றணும். வேக வச்ச மேகியை நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை ஒரு 5-6 பீஸாக நான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை ஆஃப் பாயில் முட்டையை வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதை காஞ்ச எண்ணெயை வந்து நான் இது மேலே நான் வந்து டிப் பண்ணிவிட்டேன். நல்லா வந்து பிரட்டிடுங்க. ஆயில் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். மசாலா எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொட்டணும். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப் பாயில் கலங்காமல் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வேக வச்ச மேகியை வந்து நல்லா போட்டு உடையாமல், மேகி நூல்ஸ் உடையாமல் நான் பிரட்டிட்டு ஒரு பவுலில் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டு ஆஃப் பாயில் நான் எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.